அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்கள் இரண்டை இங்கே குறிப்பிடுறாங்க. லா தஸூலு கதமா இப்னு ஆதம் யௌமல் கியாமத்தி மின் இன்தி ரப்பிஹி ஹத்தா யுஸ்அல அன் ஹம்ஸ். 5 விஷயங்கள் குறித்து கேள்வி கேட்கப்படாத வரைக்கும் மறுமை நாளில் ஆதமுடைய மகன், மனிதனுடைய, அதாவது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும், அவருடைய 2 பாதங்களும் அல்லாஹ்வுக்கு முன்பு தன்னுடைய இரட்சகனிடமிருந்து நகரவே நகராது. விசாரணை நேரத்தில் 2 பாதங்களும் அப்படியே நின்று கொண்டிருக்கும். இந்த 5 கேள்விகளுக்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். அன் உம்ரிஹி ஃபீம அஃப்னா, அந்த மனிதனுடைய வாழ்நாள், ஆயுள், அதை அவன் எவ்வாறு கழித்தான் என்று கேட்கப்படும். வஅன் ஷபாபிஹி ஃபீம அப்லா, அவனுடைய வாலிபம், இளமை பருவம், இதை அவன் எவ்வாறு செலவழித்தான் என்று கேட்கப்படும். வமாலிஹி மின் ஐன இக்தஸப, அவனுடைய செல்வத்தை பற்றி, இந்த செல்வத்தை அவன் எப்படி சம்பாதித்தான். வஃபீம அன்ஃபகஹு, அதை எப்படி செலவழித்தான் என்று கேட்கப்படும். வமாதா அமில ஃபீம அலிம, அவன் கற்றுக்கொண்ட கல்வி அறிவை கொண்டு அவன் என்ன அமல் செய்தான் என்று கேட்கப்படும். 5 இந்த கேள்விகளுக்கு அல்லாஹ்விடம் பதில் சொல்லாமல் எந்த ஆணும் எந்த பெண்ணும் அவனுடைய 2 பாதங்கள் நகராது, அப்படியே அது நின்று கொண்டிருக்கும் அந்த 2 கால்களும். இந்த ஹதீஸை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் 2416வது ஹதீஸாக பதிவு செய்கிறாங்க. இன்னொரு அறிவிப்பு, லா தஸூலு கதமா அப்தின் யௌமல் கியாமத்தி ஹத்தா யுஸ்அல அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா வ அன் இல்மிஹி ஃபீமா ஃபஅல வ அன் மாலிஹி மின் ஐன இக்தஸபஹு வ ஃபீமா அன்ஃபகஹு வ அன் ஜிஸ்மிஹி ஃபீமா அப்லா. தன்னுடைய ஆயுளை, வாழ்நாளை எவ்வாறு கழித்தான் என்றும், தன்னுடைய கல்வியின் மூலம் என்ன ஒருவன் அமல் செய்தான் என்றும், தனது செல்வத்தை எங்கிருந்து சம்பாதித்தான், எப்படி செலவழித்தான் என்றும், தனது உடலை எதில் அழித்தான் என்றும் கேட்கப்படாத வரைக்கும் மறுமை நாளில் ஒரு அடியானுடைய 2 பாதங்களும் நகராது. அபு பர்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த அறிவிப்பு இதே திருமீதியில் 2417வது ஹதீஸாக இடம்பெறும். இமாம் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் இந்த 2 ஹதீஸுகளையும் சஹீஹ் என்று உறுதி செய்கிறாங்க. இப்போ ஷேக் ஹுசைன் அல் அவாயிஷா நம்மிடம் சொல்கிறாங்க, இந்த விஷயங்களை ஒரு மனிதன் புரிந்து கொண்டால் நாளைக்கு அல்லாஹ்விடம் தான் கேள்வி கேட்கப்படுவோம், தப்பித்து போக முடியாது, தன்னுடைய பாதங்கள் நகராது. இந்த கேள்விகள் எல்லாம் தன்னுடைய கல்வி, தன்னுடைய அமல் சம்பந்தமாக இருக்கிறது. தன்னுடைய வாழ்நாள் எப்படி அல்லாஹ்வுக்கு பிடித்த மாதிரி அதில் இருந்ததா, தான் தக்வா உள்ள வாழ்க்கையை கழித்தோமா, அல்லது பாவத்திலும் வரவு மீறலிலும் அநியாயங்களிலும் அல்லாஹ்வுக்கு அஞ்சாத வாழ்க்கையிலும் இருந்தோமா, இளமை காலத்தை எப்படி செலவழித்தோம், அது இபாதத்துகளிலே செலவழிக்கப்பட்டதா, அல்லது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறான பாதை, இன்னைக்கு எப்படி உலகத்தில் பார்க்குறோமோ, வெளியில் இளைஞர்கள் எப்படி இருக்கிறாங்களோ அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தானா, அதே மாதிரி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம், அந்த வருமானம் ஹலாலான முறையில் ஈட்டப்பட்டதா, வியாபாரம் ஹலாலானதா, அல்லது ஒரு வேலை செய்கிறார் அந்த வேலை ஹலாலானதா, அல்லது ஹராமானதிலே அது இருக்கிறதா, செலவழிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியம் வருமானம் எதிலே செலவழிக்கப்படுகிறது, ஹலாலான அல்லாஹ்வுக்கு பிடித்த நற்காரியங்களில் செலவழிக்கப்படுகிறதா, அல்ல ஹராமான விஷயங்களில் செலவழிக்கப்படுகிறதா. இன்று மக்கள் நிறைய பேர் இதில் கவலையே இல்லாமல் இருக்கிறார்கள். இது சம்பந்தமாக கேள்வியே கேட்கப்படுறதில்லை, இதற்கு முக்கியத்துவமே இல்லை. ஆனால் இந்த கேள்விகள் மிக முக்கியமான கேள்விகள் என்பதனால்தான் இதற்கு பதில் அளித்தே ஆக வேண்டும். அதற்காகத்தான் ஆதமுடைய மகனுடைய ஒவ்வொரு ஆண் பெண்ணுடைய 2 கால்கள் நகராமல் இருக்கும். ஆனால் இன்று மக்கள் நகர்ந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். இந்த கேள்விகளை பற்றி பயமே இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன ஆயுள் எப்படி செலவாகிறது, அவனுடைய இளமை காலம் எப்படி செலவாகின்றது, அவர்கள் எப்படி சம்பாதிக்கிறார்கள், எப்படி செலவழிக்கிறார்கள், அவங்க கற்றதை கொண்டு அமல் செய்தார்களா, அல்லது ஒரு பெருமைக்கு எனக்கு இது தெரியும் அது தெரியும் என்று பேசுவதற்காக கற்றுக்கொண்டிருக்கிறார்களா, இதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் மக்கள் நிறைய பேர் மூழ்கி கிடக்கிறார்கள். இந்த உலகத்துடைய ஆசாபாசங்கள், உலக தேவைகள்,
என்ஜாய்மெண்ட், என்டர்டைன்மெண்ட் சொல்லப்படக்கூடிய கேளிக்கையான வாழ்க்கை என்பது அது ஹலால் ஹராம் பார்க்காமல் போகக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இன்னைக்கு மனிதர்கள் நிறைய பேர் ஆக்கிக்கொண்டார்கள்.